நான் என் காருக்கு 2026 டயர் தானே வேணும். காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. ஃபர்ஸ்ட் எல்லாரும் கஸ்டமருக்கு விஷிங் வெரி ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர். தயவு செஞ்சு 2026 வந்து இன்னொரு 4 நாள் 5 நாள் தான் இருக்கு. நீங்க 2024 டயர் போட்டா கூட உங்க வண்டிக்கு எந்த ப்ராப்ளம் வராது. உங்களுக்கு 2026 டயர் வேணும்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸ் ஆகும் வரதுக்கு. ஏன்னா வந்து அவங்க பேக் எண்ட்ல ஃபர்ஸ்ட் 2025 டயர் முடிச்ச அப்புறம் தான் 2026 டயர் மேனுஃபேக்சரிங் பண்ணி வெளியே வரும். 2025 டயர் நீங்க ஜனவரி 1 மேனுஃபேக்சர் பண்ண டயரா இருந்தா கூட உங்க வண்டியில எந்த ப்ராப்ளமே வராது. நான் முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் உங்க டயர்ல நீங்க டயர் ஃபிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வண்டி பர்ஃபார்மன்ஸ்ல டயர் பர்ஃபார்மன்ஸ்ல எந்த இம்பாக்ட் இருக்காது. அது தவிர உங்களுக்கு ஜென்ரலா எல்லா கம்பெனியும் வந்து வாரண்டி கொடுக்கறது டயர் டேட் ஆஃப் சேல்ல இருந்து, டேட் ஆஃப் மேனுஃபேக்சர்ல இருந்து இல்லை. ஸோ உங்களுக்கு டேட் ஆஃப் சேல்ல இருந்து உங்களுக்கு வாரண்டி வரப்போ நீங்க ஒரு 2024 டயர் வந்து நீங்க 2026 வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 2026ல இருந்து உங்களுக்கு அந்த வாரண்டி ஸ்டார்ட் ஆகும். ஸோ எந்த ப்ராப்ளம் வராது. தயவு செஞ்சு நீங்க கவலைப்படாம நீங்க ஒரு 2025 டயர் கொடுத்தா கூட வாங்கலாம். நீங்க ஸ்லோ மூவிங் சைஸஸ் ஆயிருந்தா 2024 கொடுத்த டயர் கூட வாங்கலாம். எந்த பர்ஃபார்மன்ஸ் எந்த ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. ஒரே ஒரு ஹெல்ப், நீங்க வாங்குறப்போ தயவு செஞ்சு ஆத்தரைஸ் டீலர் கிட்ட வாங்குங்க. தயவு செஞ்சு வாரண்டி ரெஜிஸ்டர் பண்ணுங்க.